கருமாநிலத்தின் வணக்கம். இன்னைக்கு இந்த அப்பத்தா பாத்தையா அண்ணன்னா பாத்தையா அப்படின்னு ஒரு தாய்லாங் சாங் இப்போ வைரலாக வந்திருக்கும். அதிலிருந்து ஒரு சில பொருள் கூறுக்கு நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். பண்ணுனா நமக்கு இசைன்னு தெரியும். அதே போல் வாரம் என்பதோட பொருள் தெய்வ பாடல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இந்த குழு இருக்கு இல்லையா, இந்த மகளிர் குழு, இந்த மகளிர் தோரிய மகளிர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பொருள் என்னென்னா ஆடலில் தேர்ந்த பெண்கள். தோரிய மகளிர்னு ஆடலில் தேர்ந்த பெண்களை சொல்லுவாங்க. ஓகே, இந்த குயிலுவ மாக்கள் அப்படின்ன பொருள் என்னென்னா இந்த இசைக்கருவிகள் வாசிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் குயிலுவ மாக்கள் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து பல் இயம் அப்படின்னு ஒரு இசைக்கருவி. அது பல் இயம் என்பது ஒரு இன்னிசைக்கருவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆமந்திரிகை அப்படின்னு ஒரு இடக்கை வாத்தியத்தை அங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பாடலை பார்த்துக்கணும். அப்பத்தா பாத்தியா அண்ணனை பாத்தி அப்படின்னு பாட்டு மட்டும் நம்ம பார்த்துட்டு தாய்லாந்தில் இருக்கக்கூடிய வைரல் சாங்லாம் பார்க்குறோம். அப்படியே வச்சு இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்ணுனா இசை சொன்னோம், வாரம்னா தெய்வ பாடல் சொன்னோம். அதே மாதிரி இந்த ஆடலில் தேர்ந்த பெண்களை என்ன சொல்லுவாங்கன்னா தோரிய மகளிர்னு சொல்லுவாங்க. இசைக்கருவிகள் வாசிப்போர் என்ன சொல்லுவாங்க, குயிலுவ மாக்கள்னு சொல்லுவாங்க. அவங்க இன்னிசை கருவிக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பல் இயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுடைய இடக்கை வாத்தியத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆமந்திரிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அனைவரும் இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க. நன்றி.